இந்த மாதம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் போராட்ட களமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. கடந்த மாதம் எல்லோருடைய குடும்பங்களிலும் ஒரு சந்தோஷம் நிலவியது. காரணம் என்ன தெரியுமா? 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, மேல்நிலை கல்வி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் மாணவ மாணவிகள் பெற்றுள்ளார்கள். தமிழ்நாடு கல்வியில் அறிவில் மிக பெருக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. அந்த பாக்கியம் அந்த மாணவ மாணவிகள் நல்ல அறிவார்ந்தவர்களாக படித்திருக்கிறார்கள், மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதில் மிகப்பெரிய ஒரு பெருமை, சந்தோஷம். எண்ணற்ற பாடங்களில் 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். அதே போல் எண்ணற்ற மாவட்டங்களில் அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டை ஒட்டி தொடக்கூடிய ரேங்க் வகைகளில் +2 பிள்ளைகளும் 10th பிள்ளைங்களும் வந்திருக்காங்க. மிகப்பெரிய பெருமை, சந்தோஷம். ஆனால் அந்த பெருமையும் சந்தோஷம் தொடர்ந்ததா இந்த மாதத்தில் ஒவ்வொருத்தருடைய கண்ணீரிலும் கண்களிலும் ஒரு இரத்த கண்ணீர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? 10th முடித்து 10வது வகுப்பு முடித்து 11வது வகுப்பு மேல்நிலை 1ஆம் ஆண்டு போவதற்குண்டான கல்லூரி கட்டணங்கள். எண்ணற்ற மாணவ மாணவிகள் இந்த கல்லூரியில் தான் படிக்க வேண்டும், இந்த கல்லூரியில் படித்தால்தான் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று ஒரு கனவுகளோடு அந்த தாய் தகப்பனும் பெற்றோர்களும் அந்த கனவுகளோடு பிள்ளைகளை பயணிக்க வைக்கிறார்கள். சென்னையை பொறுத்தளவு மிகவும் முக்கியமான கல்லூரியான லயோலா கல்லூரி, அதன் பின்பு அரும்பாக்கம் வைஷ்ணவா கல்லூரி, MCC என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவ கல்லூரி, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னை கிறிஸ்தவ கல்லூரி, இப்படி குறிப்பிட்ட ஒரு சில கல்லூரிகளில் சேர்ந்தால் நம் எதிர்காலம் நன்றாக இருக்கும், நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும், நல்ல கோச்சிங் இருக்கும் என்று பெற்றோர்களுடைய எண்ணமும் அந்த மாணவ மாணவிகளுடைய எண்ணமும் கிடைக்கிறதா? கிடைப்பதில்லை. அவர்கள் எடுத்திருக்கிற மதிப்பெண்களுக்கு ஏற்ற மாதிரி போகும் பொழுது, இதுதான் வேணும், இந்த படிப்பு தான் வேணும் சொல்லும் பொழுது நன்கொடை என்று சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலை அங்கு நிலவுகிறது. லயோலா கல்லூரி பிகாம், அதில் இந்த சீட்டு தான் வேணும்னு கேட்குறாங்க, விருப்பப்படுறாங்க. அது அவங்களுடைய கனவு, மாணவ மாணவிகளுடைய கனவு, பெற்றோருடைய கனவு. ஏன்னா பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கனவாக இருக்கிறது. நல்ல ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்பது பிள்ளைகளின் லட்சியமாக இருக்கிறது. ஆனால் கல்வியின் அவலநிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? நீ பணம் தந்தால்தான் நான் உனக்கு, இல்லை என்றால் நீ உனக்கு கிடைக்கக்கூடிய கல்வியை, உனக்கு கிடைக்கக்கூடிய சப்ஜெக்டை எடுத்து நீ படித்துக்கொள். இதுதான் கல்வியின் சூழ்நிலை. அது மிகப்பெரிய வேதனை. சரி, கல்லூரியில் அவர்கள் ஏற்பட்ட கல்லூரியில் கவுன்சிலிங் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலேஜ் கிடைச்சிருது. ஒரு குறிப்பிட்ட தரத்து மக்கள் அந்த பிள்ளைகளுக்கு கல்வி செலவை செய்து விடுவார்கள். நடுத்தர ஏழை மக்களின் நிலைமை என்ன? சிந்தித்து பாருங்கள். தகப்பன் இல்லாத தாயை மட்டும் கொண்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் கனவுகளை சிந்தித்து பாருங்கள். எண்ணற்ற குழந்தைகள் கல்லூரி கட்டணம் கட்ட முடியாதபடி அந்த படிப்பை, அந்த கனவை சுக்குநூறாக நொறுக்கி கொண்டிருக்கக்கூடியது சூழ்நிலை. வறுமை மிகப்பெரிய ஒரு வேதனை. கல்வி கண் திறந்த காமராஜர் என்று நாம் சொல்லுகிறோம். இன்னைக்கு எண்ணற்ற மக்கள் கல்வியை நாம் அறிவாளிகளாக இருப்பதற்கு காரணம் கல்வி என்று சொல்கிறோம். அன்றைய தலைவர் கர்ம வீரர் என்று சொல்லுகிறோம். வேதனை என்ன தெரியுமா? 1975ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையம் என்று சொல்லப்படுகிற பழைய பேருந்து நிலையம் அருகில் மீனாட்சிபுரம் அரசு ஆரம்ப பள்ளி என்று ஒரு பள்ளி இருந்தது. அதில் நான் படித்தேன். எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேர், அக்கா, 2 அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, நான். எங்கள் அக்கா அங்கே தான் படித்தாங்க, என்னுடைய 2வது அக்கா படித்தாங்க, நான் படித்தேன், தம்பி தங்கச்சி அங்கே தான் படித்தாங்க. ₹1 செலவு கிடையாது. 5ஆம் வகுப்பு வரை நாங்கள் படித்து விட்டோம். 5ஆம் வகுப்பு வரை நாங்கள் படித்து விட்டு அந்த 5ஆம் வகுப்பு படிப்பு முடித்தவுடன் அதுக்கு எந்த கட்டணமும் கட்டவில்லை. அந்த ஸ்கூல் புக்கு அது மட்டும்தான். அந்த ஸ்கூலில் யூனிஃபார்மும் கிடையாது, ஆரம்ப பாடசாலை என்று சொல்லுவார். மதிய உணவு அங்கு சாப்பிட்டு விடுவோம். இவ்வளவு 5 வருட படிப்பு முடித்தோம். நல்ல ஒரு அறிவு கிடைத்தது. அதன் பின்பு தூத்துக்குடி மில்லர்புரம் என்று சொல்லப்படுகிற பகுதியில் வ.உ. சிதம்பரனார் கல்லூரிக்கு எதிர்புறம் உள்ள
புனித மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு நான் சேர்ந்தேன். அதில் எவ்வளவு கட்டினேன்னு தெரியுமா? 1980 81 1ஆம் வருடம் 6வது வகுப்பு நான் படிக்கிறேன். வெறும் 7 ரூபாய். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், வெறும் 7 ரூபாய். அந்த 7 ரூபாய் கெட்டியதோடு சரி 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 10 வருடங்கள் 5 வகுப்புகளும் மொத்தம் 7 ரூபா தான் செலவு. 10 வகுப்புகளும் படித்து விட்டேன். அந்த யூனிஃபார்ம் புக்கு மட்டும் நம்ம வெளியில் வாங்கணும், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ அவலநிலையாக இருக்கிறது தெரியுமா? தனியார் பள்ளிகளில் தான் அதிக அறிவும் அதிக திறமையும் வளர்கிறது என்று ஒரு கனவுகளில் போய் மக்கள் அதிக தொகையை கொடுத்து கடனை வாங்கி இந்த மாதமெல்லாம் தன் பிள்ளையை கல்லூரியில் சேர்ப்பதற்கு நகைகளை அடமானம் வைத்து, தாலியை அடமானம் வைத்து, கல்வி கடனுக்காக அலைந்து, பேங்கில் இதில் கல்வி கடன் என்கிற ஒன்று இருக்கிறது. அது எத்தனை பேருக்கு சாத்தியமாகிறது? அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க படுற அவஸ்தை, கல்லூரி படிப்பில் கட்டக்கூடிய அவங்க அவஸ்தை, பேங்க் லோன் சரியாக கிடைக்காது. ஆனால் அந்த கை நீட்டி வட்டிக்கு பணம் வாங்கி அந்த பணத்தை அந்த பிள்ளைகள் படிப்புக்கு செலவு செய்து அடுத்த வருடம் ஃபீஸ் வந்துடும். மாதம் வருஷம் அந்த கட்டணம் கட்ட வேண்டும் கல்லூரிகளில், பள்ளிகளில். ஆனால் இதில் என்ன என்றால், அரசு பள்ளிகளில் தனியார் பள்ளிகள் போல, அரசு கல்லூரிகளில் தனியார் கல்லூரிகளைப் போல திறன் இருக்கிறதா, திறமை இருக்கிறதா, கல்வி இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஆனால் நம்முடைய மக்களின் மனநிலை சரியில்லாமல் இருக்கிறது. என்னோடு புனித மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தான், சாதாரண பள்ளிக்கூடல் தான். அந்த பள்ளியில் படித்த என்னுடைய நண்பர்கள், என்னோடு படித்தவர்கள் இன்றைக்கி துபாயில் நல்ல ஒரு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையில் இருக்கிறார்கள். சென்னையில் மிகப்பெரிய சொல்லக்கூடிய அளவில் இன்ஜினியராக, மருத்துவராக மற்றும் அவர்கள் ஒவ்வொரு பணியிலும் சிறப்பாக, ரயில்வே துறை இப்படி முக்கியமான பதவியில் இருக்கார்கள். இந்த பள்ளியில் படித்தவங்க தான். ஏத்தாப்பில் அந்த வஉசி கல்லூரியில் படித்தவங்க. ஆனால் இன்றைக்கி இதில் படித்தாதான் வாழ்க்கை என்று மக்கள் ஒரு மயக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார். அன்று ஒரு வேதனையான ஒரு விஷயம், விவாத மேடை என்று ஒன்று. பெற்றோர்கள் அந்த கல்வி நிறுவன முதலாளிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு வட சென்னையைச் சேர்ந்த ஒரு பள்ளி வைத்திருக்கக்கூடிய ஒரு முதலாளி பேசுகிறார். பெற்றோர்கள் பேசுகிறார்கள், நீங்கள் இவ்வளவு கல்வி தொகை வாங்குகிறீர்கள் என்று கேட்கும்போது, படிக்க வச்சா படிக்கவே இல்லைன்னா போயா, நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம், நாங்கள் பணம் வாங்கத்தான் செய்வோம்னு அவளை திமிராக, ஒரு மனிதநேயமே இல்லாமல், மனசாட்சி இல்லாமல் அவர் பேசுகிறார். இப்போ இதற்கு யார் இடம் கொடுத்தது? கல்வியை வியாபாரமாக்கி எண்ணற்ற பெற்றோர்களின் கண்ணீரை இரத்த கண்ணீராக மாற்றுகின்ற இந்த மோசமான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை ஏழை எளியோருக்கு அரசாங்கத்தின் மூலமாக, வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகள் வழங்குகிறீர்கள், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகிறீர்கள், ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் உதவித்தொகை வழங்குகிறீர்கள். எல்லாம் செய்கின்ற தமிழக முதல்வர் இந்த கல்வி பயிலக்கூடிய நல்ல அறிவுத்திறன் படைத்த மாணவ மாணவிகள், ஏழை பிள்ளைகள், வறுமையில் உள்ள பிள்ளைகளுக்கு இந்த கல்வியில் ஒரு புரட்சியை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களின் கண்ணீரை துடைத்து எல்லோருக்கும் கல்வி கிடைப்பதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும். இது என்பது இந்த மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன். இன்று வரை கர்ம வீரர் காமராஜரை கல்விக்கண் திறந்த வள்ளல் என்று சொல்லுகிறார்கள். அதே போல நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் உங்களால் முடியும். ஏழை மக்களுக்காக, வறுமையில் உள்ள மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக கல்வியில் உங்கள் தந்தை டாக்டர் முத்தமிழ் அறிஞர் சமச்சீர் கல்வி என்று ஒன்று கொண்டு வந்தார். முத்தமிழ் அறிஞர் ஐயா கொண்டு வந்த சமச்சீர் கல்வி எண்ணற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்க்கை தந்தது. எண்ணற்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு வளமையான எதிர்காலத்தை தந்தது. இன்று நீங்கள் நினைத்தால் முடியும். இந்த தமிழகத்தின் மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்யும் திட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் இந்த மாதம் கல்விக்காக அந்த +2 கல்லூரி 1ஆம் ஆண்டு, +1 போன்ற கல்விகளுக்காக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஏழை
மக்கள், வறுமையில் உள்ள மக்கள், நடுத்தர மக்கள், அந்த மாணவ மாணவியர்களுக்கு நீங்கள் ஒரு கல்வி சலுகையை நீங்கள் செய்ய வேண்டும், ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். இந்த கல்வி கட்டணத்தில் ஒரு மாறுபாட்டை நீங்கள் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக நீங்கள் வருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். இந்த வேண்டுகோளை ஏற்று தமிழக முதல்வர் கல்வி கண்களை திறக்க வேண்டும், கல்வி கட்டணத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பாக அன்புடன் தாழ்மையுடன் வேண்டுகோள் வைக்கிறேன். அது மட்டுமல்ல, ரைட்ஸ் லைன் தமிழ் மாத இதழ் சார்பாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன்.